முறைதான் தப்பி திராவிட முன்னேற்ற கழகம் போன முறை இங்க வந்துட்டாங்க. தொடர்ந்து 2011, 2016 எல்லாம் இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமுடைய கோட்டையாக இருந்தது. இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை என்பதையும் முழுமையாக நான் அறிந்திருக்கிறேன். அண்ணன் டாக்டர் அன்புமணி அவர்கள் என்னோடு பேசும்பொழுதெல்லாம் மருத்துவர் சொல்லுவாரு, பரமத்தி வேலூர், ராசிபுரத்துல எப்படி நம்முடைய கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, எப்படி நம்முடைய தொண்டர்கள் இருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு வேரோடு மண்ணோடு பாட்டாளிகள் இருக்கின்றார்கள். இன்னைக்கு ராசிபுரத்துல தோளோடு தோல் நீங்கள் இருக்கும் பொழுது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அருமை சகோதரர் டாக்டர் பிரேம் அவர்களை நீங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல போகின்றீர்கள். நாயகத்தில் இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்த முறை இந்தந்த கட்சி இந்தந்த தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்சிக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கூட பெரிய மனதோடு அந்த கட்சியும் ஏற்றுக்கொண்டு, குறிப்பாக இங்கு அனைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்காக தோளோடு தோல் கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது உண்மையான ஜனநாயகம், இது ஒரு உண்மையான ஜனநாயகம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தொண்டர்கள் தலைவர்களை பற்றி நான் சொல்லவே போறதில்லை. காரணம், எதையும் எதிர்பார்க்காம அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சீட் இருக்கு, சீட் இல்ல, நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு இத்தனை மனிதர்கள் ஒன்றாக இணைந்து ஒரே கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் உங்கள் முன்னால் இருக்கின்றார். ஐயா, இந்த வேட்பாளர் நம்ம ஜெயிக்க வைக்கணும், ராசிபுரத்தினுடைய தலையெழுத்தை மாற்றணும், அடுத்த தலைமுறை வறுமையினுடைய கோரப்பிடியிலே மாட்டக்கூடாது என்பதற்காக நீங்க நம்முடைய டாக்டர் பிரேம்குமார் அவர்களுக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ராசிபுரத்தினுடைய வெற்றி சின்னமான தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, தாமரை சின்னத்தை பொறுத்தவரை இங்கே ராசிபுரத்தில் தாமரை என்பது கட்டளையோடு இருக்குதுங்க, சைக்கிளோடு இருக்குது, குக்கரோடு இருக்குது, மாம்பழத்தோடு இருக்குது. ஆனா சின்னம் இந்த முறை எல்லோருக்கும் சேர்த்து தாமரை நின்று கொண்டிருக்கிறது. தாய்மார்களே, மறுபடியும் உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், ஒரு நல்ல வேட்பாளரை நீங்கள் தவறவிடக் கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். ஐயா, இன்னைக்கு ராசிபுரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மெயின் ரோட்ல இருந்து உள்ள வரணும்னா கூட 10 மணிக்கு மேல பஸ் கிடையாதுங்க ராசிபுரத்துக்கு. 11வது 12வது ராசிபுரத்துல படிச்சிருக்கிறேன் ஐயா. இந்த ஊருடைய கஷ்டத்தை முழுமையாக நான் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். அதே ஒரு பெரிய அதிர்ச்சி, ராசிபுரத்தினுடைய பேருந்து நிலையத்தை கொண்டு போய் 8 கிலோமீட்டர் தள்ளி கட்டி வச்சிருக்காங்க. ஊருக்கு பஸ் வருவதே குறைவு, அதுவும் 10 மணிக்கு மேல பஸ்ஸே வராது. தாய்மார்களை 8 கிலோமீட்டர் தள்ளி கொண்டே ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டினீங்கன்னா எப்படி இந்த ஊருடைய வளர்ச்சி இருக்கும்? அருமை சொந்தங்களே, அப்பதான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். திமுக காரணம் திருட்டு ஒன்னா பிறந்தது, இதுல ஏதோ இருக்கிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது எவ்வளவு பெரிய பிராடு பாருங்க. ஒரு படையப்பா ரியல் எஸ்டேட் நிறுவனம், ஒரு நிறுவனம் அண்ணன் KN நேரு அவர்களோடு சம்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க, குடும்பத்தினுடைய உறவு. இந்த படையப்பா ரியல் எஸ்டேட் நிறுவனம் அங்க நிலத்தை வாங்குறாங்க. அதுல 7-8 ஏக்கரை தான செட்டில்மெண்டா ராசிபுரம் நகராட்சிக்கு எழுதி கொடுக்குறாங்க. தான செட்டில்மெண்ட். ஐயா, நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக கார ஒரு பைசா இலவசமா யாருக்காச்சும் கொடுத்து நீங்க பாத்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்ல, நீங்க பாத்துருக்கீங்களா? தான செட்டில்மெண்டாக 8 ஏக்கர் எழுதி கொடுத்து ராசிபுரத்தினுடைய நகராட்சி இங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் அங்க கொண்டே வைக்கிறாங்க. இன்னும் நீங்க உள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும்புள்ளிகளுக்கெல்லாம் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடியது. இத நீங்க ஆச்சரியம் பாருங்க. ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும், ராசிபுரத்தினுடைய காங்கிரஸ் கட்சி, ராசிபுரத்தினுடைய மதிமுக, மக்கள் நீதி மையம், தேமுதிக எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட மாத்தாதீங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணன் KN நேரு அவர்கள் ஆரம்பித்து கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர் வரை கமிஷன் வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக பேருந்து நிலையத்தை 8 கிலோமீட்டர் தள்ளி மாற்றி வச்சிருக்கிறாங்க. சகோதர சகோதரிகள், எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். இந்த அரசியல் என்பது சாதாரண அரசியல் இல்லைங்க. கோபாலபுரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஊழல் என்பது ராசிபுரத்தினுடைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இந்த ஊழல் வருதுங்கம்மா. இடையில எங்கேயும் நிக்கிறது. இந்த ஆட்சி மாறினால் மட்டும்தான் நமக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். தாய்மார்களே, நீங்கள் எல்லாம் என்று சுட்டரிக்கின்ற வெயிலை பொறுப்படுத்தாம எதற்கு நிக்கிறீங்க? இந்த ஆட்சி மாற்றத்திற்கு நாங்களும் நிற்போம் என்று நமக்கு தெரியும். இந்த பகுதி நாமக்கல்ல இருந்து இந்த பக்கம் எல்லாமே நம்முடைய கைத்தறி தொழிலாளர்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி, வறுமையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில நண்பர்கள், திராவிட ஆனந்த் இந்த பகுதியில் இருக்கிறாரு. கிட்னி திருட ஒரு ஆளை பிடிக்கிறது ஒரு வேலை. இங்கிருந்து அங்கே கூட்டிட்டு போறாரு, எங்க கூட்டிட்டு போறாரு? மணச்சநல்லூர் MLA கதிரவன் கூட்டிட்டு போறாரு. அவங்க மருத்துவமனையில இந்த கிட்னி எடுத்து இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 250 கிட்னியை மட்டுமே நாமக்கல் மாவட்டத்துக்குள்ள மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு MLAவும் இந்த பகுதியினுடைய திமுக நிர்வாகி திராவிட ஆனந்த் 2 பேரும் சேர்ந்து 250 கிட்னியை தள்ளியிருக்காங்க. ஐயா, இது பேரு திராவிட மாடல் அரசு இல்ல, கிட்னியை திருடுற அரசு தான் சரியா இருக்கு. கிட்னியை திருடுகின்ற அரசு என்கின்ற பெயரை தான் இந்த அரசுக்கு நீங்க வைக்கணும். ஐயா, நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன், நாம் மே 4க்கு பிறகு
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நம் ஆட்சி கட்டளை அமரும் பொழுது இந்த கிட்னி திருடங்க எல்லாம் உள்ள போவாங்க. நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அமைச்சர் ஐயா என்ன சொல்றாருன்னா, இதன் பேர் தயவு செஞ்சு கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க. ஐயா மா சுப்பிரமணியம் ஐயா, உங்க கிட்னி திருடனா சும்மா இருப்பீங்களா? உங்கள்கிட்ட 2 கிட்னி இருக்கனால உங்க கிட்னி உருவனா சும்மா இருப்பீங்களா? அருமை சொந்தங்களே, எந்த அளவுக்கு ஃப்ராட் என்பது எல்லா இடத்திலும் கலந்திருக்கிறது என்பதை ராசிபுரத்தினுடைய பொதுமக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவும் இந்த பகுதிக்கு நேரடி சம்பந்தம் இருக்கிறது. அருமை சொந்தங்கள், உலகத்தில் இல்லாத ஒரு அநியாயம் ராசிபுரம். ஐயா ராசிபுரம் நகராட்சியில கொஞ்ச நாளா நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த கரண்ட் கம்பத்துல லைட் எரியாம இருக்கு. யாராவது கவனிச்சீங்களா? பொதுவெளியில் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய லைட் எரியாம இருக்கு. ஏன்னா ஒப்பந்ததாரருக்கு பணம் கொடுப்பதற்கு ராசிபுரம் நகராட்சியில பணம் கிடையாது. இந்த உண்மை உங்களுக்கு தெரியுங்களா? ராசிபுரத்தினுடைய நகராட்சி மின்விளக்கு பராமரிப்பு ஒப்பந்தக்காரருக்கு நிலுவைத் தொகையை கொடுக்காதனால அந்தால் கிளம்பிட்டா. பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், நாமக்கல் சாலை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹைமாஸ் லைட் எரியாம இருக்கக்கூடிய அவல் நிலைமையை பார்த்திருக்கீங்களா? இதையெல்லாம் தாண்டி உங்க நகராட்சி சேர்மன், திமுக சேர்மன் அடுத்தபடி அந்தம்மா ராசிபுரம் நகராட்சி கூட்டத்தையே வீட்டுல தான் நடத்துவாங்க. வந்தாரு, அவரை நம்பலானா? இது எல்லாத்திலும் கூட நேரடி உடந்தையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னா மதிவேந்தன். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சரா இருக்கிறார். அவருக்கு ஒன்னே நல்லா என்ன பாப்பனா, ஸ்டாலின் ஐயா மாதிரி நல்ல விக்கி வாங்கி வச்சிருக்கிறார். 2 பேரும் நல்ல விக்கி வாங்கி வச்சிருக்காங்க. அதை தவிர இந்த தொகுதி மக்களுக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சி பணியை நான் பார்க்கவே இல்லை. அருமை சொந்தங்களே, ராசிபுரத்தை பொறுத்தவரை தாய்மார்கள் இங்க நிக்கிறீங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பயனாளிகள் இங்க நீங்க நிக்கிறீங்க. அருமை சொந்தங்களே, நம்ம மீது சொல்லக்கூடிய பொய் குற்றச்சாட்டு என்ன? பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சுன்னா, பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சுன்னா, பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சுன்னா, வந்தா என்னங்க ஆகும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேச, ஐயோ பிஜேபி வந்துடும். வந்தா என்ன? குடும்பாட்சி போகும். பிஜேபி வந்தா என்ன? ஊழல் போகும். பிஜேபி வந்தா என்ன? உலார் சிறையில் ஒரு பிளாக் கட்டி 13 திமுக அமைச்சர்கள் உள்ள கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வம்பெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி வர்றதுக்கு அதிமுகவை முகமூடியா போட்டு வர்றாங்க. ஐயா, நாங்கள் நேரடியாக வருகின்றோம், நேரடியா பேசுறோம். தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய கூட்டணி கட்சியிலும் ஒற்றை கருத்துல ஏன் இருக்கின்றோம். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு? எனக்கு 3 பெண் குழந்தை இருக்கிறாங்க. என்னுடைய பெண் குழந்தையின் மீது ஆணையாக சொல்லுகின்றேன், தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஒரு மாற்றம் வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி சொல்றார். எதுக்கு சொல்றார்? தாய்மார்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல இந்தியாவில் அதிகப்படியான நிதி நாம் கொடுத்திருப்பது தமிழகத்திற்கு 46,000 கோடி. இந்தியாவில எந்த ஒரு மாநிலத்திற்கும் 5 ஆண்டுகள்ல 46,000 கோடி நம்ம கொடுக்கலைங்க. நாம் ஆளுகின்ற பீகார் மாநிலம் தமிழகத்தை விட அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு நாம் கொடுத்திருப்பதே 32,000 கோடி. ஐயா 2014 இதே கதை, பிஜேபி வந்தா 100 நாள் வேலைவாய்ப்பு நிறுத்திடுவாங்க ஐயா. 2016 இதே கதை இல்லை, 2019 இதே கதை இல்லை, 2021 இதே கதை இல்லை, 2024 தேர்தல் இதே கதை. அம்மா 12 ஆண்டுகளாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அடுத்த கட்டம் எடுத்து சென்றிருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக அருமை சகோதரிகளே, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாட்களாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அடுத்த பிரச்சனை, ஏப்ரல் 16ஆம் தேதி பாராளுமன்றத்திலேங்க நம்முடைய சகோதரிகளுக்கான இடஒதுக்கீடு மசோதா வரப்போகுது. நம்மை பொறுத்தவரை ராசிபுரத்திலிருந்து, உள்ளூர் கிராமத்திலிருந்து நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள் பாராளுமன்றத்திற்கு நீங்கள் உறுப்பினராக போக வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. பெண்கள் போகணும், தாய்மார்கள் நிறைய போகணும். 2029 லோக்சபா தேர்தலிலேயே 1/3 பங்கு எம்பி தாய்மார்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சட்டத்தை கொண்டு வர, அதை ஸ்டாலின் ஐயா விரோதிக்கிறார். அது வரக்கூடாது. ஏன்னா வந்தா கனிமொழி காணாம போயிருவாங்க, குடும்பாட்சி ஓடிடுவாங்க. வந்தாங்கன்னா தென் சென்னையில தமிழச்சி தங்கப்பாண்டியன் காணாம போயிருவாங்க, ஏன்னா குடும்பாட்சி. அது வந்துச்சுன்னா கீதா ஜீவன் காணாம போயிருவாங்க, குடும்பாட்சி. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மட்டும் கொண்டு வந்து அரசியல் செய்துவிட்டு பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்தேன். நீங்க கனிமொழிக்கு அரசியல கொடுத்த முன்னுரிமை இல்லைங்க. ராசிபுரத்துல ஒரு வறுமையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரியை கொண்டு வந்து அரசியல் நிறுத்தி நீங்க ஜெயிக்க வைங்க, அதுக்கு மேல நான் ஒத்துக்கிறேன். ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பெண்களை கொண்டு வந்து ஜெயிக்க வச்சுட்டு அரசியல் பிரதிநிதித்துவம். அருமை சொந்தங்களே, நீங்கள் எல்லோரும்
இந்த ஏப்ரல் 16ஆம் தேதி மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த அற்புதமான இந்த சட்டத்தை ஆதரிக்கணும். தமிழ்நாட்டிலிருந்து உங்களுடைய குழந்தைகள் மகளிர்கள் வருகின்ற காலத்துல இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினராக போகணும். நம்ம எந்த சீட்டையும் குறைக்கல, சீட்டை ஏத்துறோம். 543 மேலே ஏற போகிறது. 800 தாண்டி எம்பி ஏறுது. தமிழ்நாட்டில் 234 தாண்டி 340 வரை எம்எல்ஏக்களை உயர்த்திருக்கின்றோம். காரணம், பெண்கள் வர வேண்டும், அதிகப்படியான சீட்டுகள் உயர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அருமை சொந்தங்களே 2021 ஆட்சிக்கு வந்து வெறும் 70 தேர்தல் வாக்குறுதி மட்டுமே நிறைவேற்றிய ஒரு அரசுனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அவர்களுக்கு வெக்கம் இல்லாதனால வெளியே வந்து உங்கள் வாக்கை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். 511 70 வாக்குறுதி என்பது 15 விழுக்காடுங்க. 15 விழுக்காடு, வெறும் 15 விழுக்காடுங்க. 15%, 85% வாக்குறுதி அவங்க நிறைவேற்றல. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் 99% நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கணக்கு வாத்தியார்லாம் ரொம்ப நல்லவங்க தாங்க, ஆனா பாடம் படிச்ச மாணவன் தான் மக்கு. அதனாலதான் முதலமைச்சர் 99% 15% 99% என்று உணர்ந்து கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, வெயிலும் நேரடியா உங்க மேல அடிக்குது, அதையும் தாண்டி நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அருமை சொந்தங்களே, உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், நான் எத்தனையோ பிரச்சாரத்தை பார்த்திருக்கேன், வேட்பாளர் வெயில்ல போய் பார்த்திருக்கேன். பொதுமக்கள் வெயில் நின்று வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதை இங்கதான் நான் ராசிபுரத்தில் பார்க்கிறேன். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, ராசிபுரத்துக்கு மட்டுமே இவர்கள் கொடுத்த நிறைவேற்றாத திட்டத்தை பாருங்க. காவேரி மணிமுத்தாறு இணைப்பு திட்டம், உயர் அழுத்த மின்சார வழித்தடங்கள் விவசாய நிலங்கள் வழியாக போகாமல் சாலை ஓரத்துல கொண்டு வருவோம், அதுவும் ஃபெயிலியருங்க. காவேரி தென்பெண்ணையாறு திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டம், அதுவும் நடக்கல. திருமணிமுத்தாறு ஒகேனக்கல் இருந்து காவிரி உபரி நீர் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்துக்கு கொண்டு வருவோம், இல்ல. ராசிபுரத்துல சுற்றுலா சாலைகள் அமைப்போம், அதுவும் இல்லை. எதற்காக இதெல்லாம் சொல்றாங்கம்மா, இந்த திட்டம் எல்லாம் நிறைவேற்றினால் மட்டும்தான் ராசிபுரத்தினுடைய தண்ணீர் பஞ்சம் தீரும். ஏன்னா நம்முடைய விவசாயி, விவசாயம் பண்ண தெரிஞ்சவர், இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரும் பொழுது விவசாயத்திற்கு முன்னுரிமை கிடைக்கும் என்பது நம்ம எல்லோரும் அறிவோம். ஸ்டாலின் ஐயாவுக்கு விவசாயம்னா என்னன்னே தெரியாதுங்க. அவர் முன்னாடி கொண்டே ஒரு கறவை பசுமாட்டம் நிறுத்துங்க, கறவை பசுமாட்டம் நிறுத்துங்க, அப்படியே பாப்பார், சுத்தி சுத்தி வருவார். என்னன்னே பாக்குறீங்கன்னா, இல்லப்பா பால் காம்புல இருந்து வருதா கொம்புல இருந்து வருதான் பாக்குறாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை அவருக்கு விவசாயத்தை பத்தி தெரியாதுங்கம்மா. 2021 பொங்கல் வச்சார், பஞ்சு போட்டு பொங்கல் வச்சார். விறகு போட்டு பொங்கல் வைக்கிறதே 2025 தான். அதுக்கு 4 வருஷம் ஆச்சு அவருக்கு. விறகு போட்டு தான் பொங்கல் வருது. தென் தமிழகத்திற்கு போனா அங்க நம்ம சொந்தக்காரங்க பனைமரத்துல இருந்து பதனி கொடுப்பாங்க, பதனி. அதை குடிச்சிட்டு கேட்பார், சக்கரை எவ்வளவு போட்டீங்க அப்படின்னு. அருமை சொந்தங்களே, இவருக்கும் விவசாயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ராசிபுரத்தினுடைய குடிநீர் பிரச்சனை நாம் தீர்க்க வேண்டும். அடுத்த கட்டத்திற்கு விவசாயம் செல்ல வேண்டும் என்றால் காவிரி தென்பெண்ணையாறு திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டத்தை கொண்டு வரணும், காவிரி மணிமுத்தாரை கொண்டு வரணும், திருமணிமுத்தாறு ஒகேனக்கல்லுடைய கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல முடியும். அருமை சொந்தங்களே, அதனால் நம்முடைய அருமை சகோதரர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக வருகின்றார். அவர்கள் சார்பாக நாங்கள் வாக்குறுதி கொடுக்கின்றோம். ராசிபுரத்தினுடைய பேருந்து நிலையத்தினுடைய மாற்று அரசாணையை ரத்து செய்து பேருந்து நிலையத்தை அதே இடத்துக்கு. திமுக பிரச்சாரத்தில் என்ன சொல்றான்னா, இந்த பேருந்து நகர் பேருந்து, அந்த பேருந்து வெளியூர் போற பேருந்து. ஐயா, திமுக காரங்களுக்கு வாய் மட்டும் நாய் கவிட்டு போயிடும். வாய் இருக்கிறனால என்ன இருந்தாலும் கூட மாத்தி 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 இது நகர் பேருந்து, அது வெளியூர் போற பேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயா, ஒரே பேருந்து, இந்த பேருந்து உள்ளூருக்குள் இருக்கணும். இந்த நிலையத்தை நாம் இங்கேயே வைப்பதற்கான அரசாணை ரத்து செய்கின்றோம். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்லைங்க, மரவள்ளிக்கிழங்குடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நாமக்கல் தொகுதியினுடைய ICAR மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் ICAR CTCR என்கின்ற ஒரு அமைப்பு இருக்குதுங்கம்மா. அந்த அமைப்பினுடைய ஒரு கிளையை இங்கே கொண்டு வந்தால் மட்டும்தான் இதற்கான சயின்ஸ் இங்க வருங்க, இதற்கான சந்தை விலையும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ICAR CTCR நிலையத்தை, மத்திய அரசு நிலையத்தை கொண்டு வர வேண்டிய பொறுப்பை நாங்க ஏத்துக்கிறோம். நான் உங்களுக்கு நீங்க சொல்லிட்டு போறேங்க, இவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய போறீங்க, வரலாறு சிறப்புமிக்க வெற்றியை கொடுக்க போறீங்க. அந்த பாராட்டு விழாவுக்கு இந்த துறை சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரை நான் இங்க கூட்டிட்டு வர்றேங்கம்மா. அந்த உறுதிமொழியை அன்பு சகோதரன் அண்ணாமலை உங்களுக்கு குறித்து சொல்லுகின்றார். மரவள்ளிக்கிழங்குடைய உற்பத்தியை பெருத்துவதற்கு, நோயிலிருந்து காப்பாற்றுவதற்கு, சந்தைப்படுத்துவதற்கு ICAR CTCR நிறுவனத்தை ராசிபுரத்தில் நாங்கள் திறக்கின்றோம். அதை நீங்க நம்புங்க. அதனாலதான் நேரடியா உங்களுக்கு மைக்கிலேயே சொல்லிட்டு போறாங்கம்மா,
வெற்றி விழாவுக்கு அந்த துறையினுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர் நாங்கள் கூட்டிக் கொண்டு வருகிறோம். அருமை சொந்தங்களே, பூ நிறைய பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள் நிறைய இருக்கிறீங்க. சம்மங்கி பூ, அரளிப்பூ, நிறைய அந்த பகுதியினுடைய பூக்கள் தமிழ்நாடு முழுவதுமே பிரசித்தி பெற்றது. காரணம், தண்ணீர் குறைவாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடிய பூக்கு ஒரு தனி மகிழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு அந்த பூவெல்லாம் வாசனை திராவியம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையை நம்முடைய வெற்றி வேட்பாளர் இங்கேயே கொண்டு வர வேண்டும் என்று மிக தெளிவாக இருக்கின்றார்கள். அதன் மூலமாக அடுத்த கட்ட பொருளாதாரத்தை இங்கே உயர்த்த வேண்டும். அருமை சொந்தங்களே, விசைத்தறி உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு ஜவுளி பூங்காவையும் கூட சேலம் ராசிபுரத்தை மையப்படுத்தி அதையும் கொண்டு வருகின்றோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு அளித்து, அருமை சொந்தங்களே, ஒரு மாற்றத்திற்காக நீங்க நம்மளோடு இருக்கணும். அந்த மாற்றம் வந்துவிட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்துல நீங்கள் வெற்றி வாய்ப்பு கொடுத்து அவரை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக பெற்று இங்கேயே உங்களுக்கு அவருடைய மருத்துவ சேவையும் மக்கள் சேவையும் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில இங்கேயே உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி, வெயில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கறத நான் போகவே விரும்பலீங்கம்மா. நாம் என்ன செய்தோம் அப்படிங்கறத 3 பக்கத்துல நான் படிப்பேங்க. நாமக்கல் மாவட்டத்துக்கு மட்டுமே மோடி ஐயா என்ன செய்யாருன்னு ஆரம்பிச்சோம்னா, நம்முடைய மருத்துவக் கல்லூரி 338 கோடியிலிருந்து, ரயில் நிலையத்துடைய மறுசீரமைப்பிலிருந்து, சேலம் நாமக்கல் கரூர் சாலை அகலப்படுத்தல் 100 கோடி மதிப்பீட்டிலிருந்து, குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் நிறைய இருக்கிறீங்க. உங்களுடைய வீட்டுக்கெல்லாம் குழாய் மூலமாக தண்ணீர் கொண்டு வந்திருக்கின்றோம். 3,62,000 வீட்டுகளுக்கு மேல இந்த மாவட்டத்தில் மட்டுமே 27 மக்கள் மருந்தகங்கள் இருக்கு. பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, மாசம் மாத்திரை வாங்குறவங்க 80% குறைவாக அந்த மருந்தை வாங்கிக்கலாம். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச எரிவாயு இணைப்புகள் 1,28,644 குடும்பத்திற்கு கொடுத்திருக்கின்றோம். MSME கடன் 5,670 கோடி நாமக்கல் மாவட்டத்திற்கு. முத்ரா கடன் 4,766 கோடி. இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 67,000 விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் பாரத பிரதமருடைய சம்மான் நிதி. இந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே 67,000 விவசாயிகள் இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, வீடு மட்டுமே இந்த ஒரு மாவட்டத்திற்கு கிராமப்புறத்தில் 5,397 வீடுகளும், நகர்ப்புறத்தில் 3,471 வீடுகளும் கட்டி கொடுத்திருக்கின்றோம். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 45,000 ஹெக்டேர் 1,10,000 விவசாயிகளுக்கு 154 கோடி ரூபாய்க்கு பயிர் காப்பீடு செய்திருக்கின்றோம். 2,38,000 பேர் நாமக்கல் மாவட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ அட்டை வைத்திருக்கின்றீர்கள். அருமை சொந்தங்களே, வெயில் அதிகமாக இருந்த காரணத்தினால இன்னும் சாதனை பட்டியலை படிக்க விரும்பலீங்கம்மா. உங்களுக்கு தெரியும், மோடி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, நாமக்கலுடைய வளர்ச்சிக்காக, ராசிபுரத்தினுடைய வளர்ச்சிக்காக உங்களோடு இருக்கின்றார். ஸ்டாலின் ஐயா கோபாலபுரம் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, உதயநிதி ஸ்டாலினுடைய வளர்ச்சிக்காக, இன்பநிதியினுடைய வளர்ச்சிக்காக இருக்கிறாங்க. இது மட்டும்தாங்க அடிப்படை வித்தியாசம். ஆனால் நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் மிக ஒற்றுமையாக, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், IJK, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், அண்ணன் ஜான் பாண்டியன் அவருடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா GK வாசனுடைய தலைவர்கள், தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து அடுத்த 10 நாளுங்க நம்ம தலையெழுத்த அடுத்த 10 நாள்ல தீர்மானிக்க போறோம். அடுத்த 10 நாள் நீங்கள் கடுமையாக இவருக்கு வேலை செய்யுங்கள். அடுத்த 5 ஆண்டு காலம் இவர் உங்களுக்கு வேலை செய்வார். அதுதான் ஜனநாயகத்தினுடைய வெற்றிக்கான அறிகுறி. எல்லா வீட்டுக்கு போவோம், எல்லா தாய்மார்களை பார்ப்போம், எல்லா பெரியோர்களை பார்ப்போம். ஒரு வாக்கையும் சிந்தாம தாமரைக்கு கொண்டு வந்து அருமை சகோதரர் SD பிரேம்குமார் அவர்களை ஒரு சரித்திரம் காணாத ஒரு வெற்றியை ராசிபுரத்திலிருந்து நீங்கள் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நரேந்திர மோடி எல்லாருடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களுடைய புகழ்.